Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெசின்ல ஒரு யூனிக்கான கீச்செயின் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். and அது மட்டும் இல்லாம அதிலே வந்துட்டு நான் டிஃபரண்டா pigment colors and then வந்துட்டு fabric paint ரெண்டுமே வந்துட்டு கம்பேர் பண்ணி ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். because ஸ்டார்டிங்ல இப்போதான் நீங்க வந்துட்டு ரெசின் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த டவுட் இருந்துட்டே இருக்கும். pigment colors யூஸ் பண்ணா நல்லா சூப்பரா வருமா இல்ல fabric paint யூஸ் பண்ணா வந்துட்டு குவாலிட்டி கம்மியா இருக்குமா அப்படி நிறைய டவுட்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். because எனக்குமே வந்துட்டு ஸ்டார்டிங்ல இந்த டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. நான் இதுவரைக்குமே வந்துட்டு full and full fabric paints தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கலர்ஸ் வந்துட்டு ஆட் ஆன்ஸ்க்கு. பட் pigment கலர்ஸ்க்கும் இதுக்கும் அப்படி என்ன டிஃபரண்ட் இருக்க போகுது, எதுக்கு எல்லாரும் வந்துட்டு மோஸ்ட்லி pigment கலர்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்றாங்க அப்படினு டவுட் இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்கு தான் வந்துட்டு நியூவா violet கலர்ல வந்துட்டு pigment கலர் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அதே மாதிரி violet கலர் ஆர் பர்பிள் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் fabric paint யூஸ் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஸோ இப்போ 2:1 ரேஷியோல வந்துட்டு பெயிண்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா கலர் வந்துட்டு அதில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நான் இ லெட்டரில் தான் வந்துட்டு கீச்செயின் செய்ய போறேன். ஸோ அந்த இ லெட்டரில் வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் நல்லா ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு நம்ம ஒரு 6 hours வந்துட்டு நல்லா க்யூர் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து காட்டுறேன். அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு இது க்யூர் ஆகிட்டு இருக்கிறது அப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு பிக்மெண்ட் கலருமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வந்துட்டு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா ரெண்டுமே வந்துட்டு இ லெட்டர் ரெடி ஆகிட்டதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது 6 hours அப்புறம் எடுத்த வீடியோ. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. பார்க்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பர்பிள் கலரில் ஒரு வயலட் கலரில் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்துட்டு பிக்மெண்ட் கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த பிக்மெண்ட் கலர் வந்துட்டு வயலட் கலர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2:1 ரேஷியோ தான் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு சேம் இ லெட்டர் கீச்செயினில் தான் வந்துட்டு நான் ஊற்ற போகிறேன். அண்ட் பிக்மெண்ட் கலர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேட் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண இந்த வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன் ஒரு பிக்மெண்ட் கலரே வந்துட்டு கண்டிப்பாக ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்துட்டு வாங்கினா 15 rupees to 20 rupeesல முடிஞ்சிடும். பட் பிக்மெண்ட் கலர்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த இப்போ நான் வாங்கியிருக்க இந்த ஒரு கலரே வந்துட்டு 200 rupees. ஸோ பிக்மெண்ட் கலர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் இதுதான். இப்போ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 hours கழிச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போது இது வந்துட்டு பிக்மெண்ட் கலரில் செஞ்ச லெட்டர். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபேப்ரிக் பெயிண்டில் செஞ்சது காட்டுறேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்டில் செஞ்சது இந்த மாதிரி அந்த கீச்செயின் அந்த லெட்டருக்குள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலரில் திட்டாக தெரியுது. லைக் அந்த பெயிண்ட் வந்துட்டு ரொம்ப திக்காக இல்லாத மாதிரி இருக்குது. பட் பிக்மெண்ட் கலரில் வந்துட்டு அது இல்லை. பட் இதுலேயுமே வந்து இந்த ஒயிட் கலர் திட்ட இருக்குது. பட் ரொம்ப மைல்டாக இருக்குது. பட் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல. பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. அந்த ஃபேப்ரிக் பெயிண்டில் இருக்க அந்த ஒயிட் கலர் அளவுக்கு கண்டிப்பாக பிக்மெண்ட் கலரில் இல்லை. இது வந்துட்டு ஒரு சூப்பரான பெஸ்ட் அட்வான்டேஜ்னே நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம வந்துட்டு ரெசினில் ஏதாவது ப்ராடக்ட் செய்கிறோம் அப்படின்னா அது நல்லா குவாலிட்டியாகவும் பார்க்க வந்து நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். ஸோ அந்த டைப்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிக்மெண்ட் கலர் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒரு 90% வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் அந்த சதவீதத்தில் பார்க்கும்போது ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்துட்டு ஒரு 50% ஓகே பார்க்க ஒரு கீச்செயினாக இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். பட் நம்ம எல்லா கலர்ஸ்க்கும் வந்துட்டு பிக்மெண்ட் கலர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறையா வந்துட்டு பட்ஜெட் தேவைப்படும். இப்போ என்கிட்ட அவ்வளோ இல்லை. சீக்கிரமாக வந்துட்டு என்னென்ன கலர்ஸ் தேவையோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம பிக்மெண்ட்லேயே வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் சின்ன பாட்டில்ஸ் கூட இருக்கான்னு கேட்டு பார்த்தேன். பட் இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் மிக்ஸ்டு கலரில் கிடைச்சாலாவது நல்லாயிருக்கும். பட் ஒரு கலருக்கு வந்துட்டு நம்ம 200 கொடுத்து செலவு பண்ணி தான் நம்ம வந்துட்டு ரெசின் செய்யணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பட் அந்த குவாலிட்டி வந்துட்டு நிஜமாவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. பட் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டுமே கலர்ஸ் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. டெக்ஸ்டர் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அந்த குவாலிட்டி வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இல்லை ஃபேப்ரிக் பெயிண்டில். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் இன்னொரு கம்பேரிசன் என்ன, இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உங்களுக்கு பெனில் எழுதி காமிச்சேன்ல அது வந்துட்டு பெயிண்ட் மார்க்கர். இப்போ அதே மாதிரி வந்துட்டு அஷதிங்கிற நேம் வந்து நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் வினைல் ஸ்டிக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பிரிண்ட் பண்ணி ட்ரை பண்ணேன். பட் அதுவுமே வந்துட்டு அந்த கீச்செயினில் ஒழுங்காகவே ஒட்டலை. என்னன்னு தெரியல, நான் நியூவாக ட்ரை பண்ணேன். எதுவுமே வந்துட்டு ஒழுங்காக இந்த கீச்செயினில் வேலை செய்யவே இல்லை. அதனால நான் வந்துட்டு பெயிண்ட் மார்க்கர் எழுதி அதிலே வந்துட்டு அழகாக கோல்டன் ஸ்டிக்கர் மாதிரி வந்துட்டு எழுதிட்டேன். அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு நான் கரெக்டாக பிரிண்ட் பண்ணி கரெக்டாக தான் ஒட்டினேன். பட் ஏன் அது வந்துட்டு பிரைட்டாக தெரியவே இல்லைன்னு தெரியல. அது அப்படியே பேக்ரவுண்ட் கூடயே ஒட்டிக்கிச்சு. அந்த லெட்டர்ஸ் விசிபிளாக இல்லை. அந்த நேம்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. பிகாஸ் நமக்கு தேவையான ஒரே ஒரு நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க.
மாட்டாங்க. அது பெரிய ஒரு A3 ஷீட் மாதிரி தான் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்குமே வந்துட்டு ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் நான் செலவு பண்ண எதுவுமே வந்துட்டு ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது வந்துட்டு யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் எனிவே இப்போ வந்துட்டு நமக்கு இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இன்னும் பெட்டராக வந்துட்டு பண்ணலாம். இப்போ இந்த பெயிண்ட் மார்க்கருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் மார்க்கர் வந்துட்டு 110 ருபீஸ். ஸோ மோஸ்ட்லி நான் ஸ்டார்டிங்கில் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி ரெசின்னு நம்ம வந்துட்டாலே அதில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ரெசின் மோல்டு, ரெசின் அண்ட் ஹார்ட்னர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிக்மெண்ட் கலர்ஸ், பெயிண்ட் மார்க்கர், இன்னும் ரெசினுக்குன்னு வந்துட்டு தனியாக பெர்மனன்ட் பென்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பெயிண்ட் மார்க்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்த்தபிள் தான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அது அவ்வளோ குவாலிட்டியாக, லைக் ஸ்டிக்கர்ஸில் வந்துட்டு எவ்வளோ டார்க்காக இருக்குமோ அந்த அளவுக்கு டார்க்காக வந்துட்டு எனக்கு அந்த நேம் பிரிண்ட் ஆன மாதிரியே வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு நியூவான ஒரு ரெசின் கீச்சன் வந்துட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நான் மோஸ்ட்லி கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நேம்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி, நேம்ஸ் எல்லாமே வந்துட்டு பிக்மெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கீச்சன் பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றது வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.